வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபெய்த் கியூர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு Black அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க எதனால் ஒரு Black அண்ட் ஒயிட் வீடியோ அப்படின்னு. ஒரு பழைய நினைவுகளை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு Black அண்ட் ஒயிட் வீடியோ நான் போடுறதுக்கு காரணியாக இருக்கிறது. நம் பல பேர் அக்குபஞ்சரை படித்திருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற உருவாக்கத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். மருத்துவர்கள், வீட்டுக்கு ஒரு மருத்துவர்கள், உண்மையான மருத்துவர்களை, உண்மையாக மருத்துவர்களாகவே இருக்கிறவர்களை நாம் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோமா இல்லை உருவாக்கி இருக்கிறோம்னா உண்மை அல்ல. இது ஒரு வியாபாரத்துக்கான சொல்லப்பட்ட செயல்தான். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த பழைய நினைவுகள் என்பது உலகத்தில், அதாவது வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பேச போகிறது வரலாறை பற்றியும் உலகத்தில் நடக்கக்கூடிய உயிரினங்களும் அதோட நிலைப்பாடுகளும் நம்மளோட உடல் ஒத்துழைப்பது, உலகத்தின் உலகமும் உடலும் எப்படி ஒத்துப்போகிறது, வாழ்வியலும் உடலும் எப்படி ஒத்துப்போகுது, மனமும் உடலும் எப்படி ஒத்துப்போகுது. இப்போ இந்த 5 எலிமெண்ட் அப்படி நம்ம பேசக்கூடிய பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு பேசக்கூடியது ஒரு வரலாறை எடுத்து கொண்டு பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போது ஒரு ஒப்பீடாக, அதாவது சைனா மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பஞ்சபூத தத்துவமாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடியது எப்படி இதை ஒப்பிட்டார்கள், எப்படியெல்லாம் பார்த்தார்கள், அப்போது அதோட ரிலேஷன்ஷிப், உலகத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் அதோட என்னென்ன செய்யுது செயல்பாடுகளும் வைத்து தான் இந்த சக்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு மெட்டல் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அது என்ன பண்ணோம்னா, எதுக்கெல்லாம் மெட்டல் யூஸ் பண்ணோம்னா வெட்டுவதற்கு. அப்போது ஒரு இடத்துல அதிகமாக வளர்ந்தது, ஒரு தடை இருக்குது, ஒரு நீக்கம் என்னும் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா வெட்டி எடுக்கிறது வழக்கமாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும். ஒரு கோடாலியோ ஒரு அருவாளோ இல்லை ஒரு கடப்பா ஏதோ ஒரு மெட்டலை வச்சு அதை வெட்டுறதோ நூன்றதோ இல்லை அது மாதிரி அந்த இடத்துக்கு என்னென்னா அதை பொழப்பதற்கு, கிழிப்பதற்கும், ரெண்டாக்குவதற்கும் அதற்கான வழிமுறைகளை செயல்படுத்துவதற்கு தான் அந்த மெட்டல் தேவைப்படுகிறது. இதே தான் உடலுக்கும் தேவை. அப்போ அந்த மெட்டல் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா உடலுக்கு இரண்டாக பிளக்கக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 2 காற்றையும் பிளந்து உள்ளார வரும்போது ஆக்சிஜனையும் வெளியே போகுது கார்பன் டை ஆக்சைடும் பிளந்து கொடுக்கறது தான் லங்ஸோட வேலை அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த மெட்டலோட எலிமெண்ட்டாக ஏன் லங்ஸ் வச்சுருக்காங்க, அது எப்படி இரண்டை பிரித்து பிளந்து கொடுப்பது அப்படின்றத தான் முன் உதாரணமாக வைத்திருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு கட், இட்ஸ் கோயிங் டு சாப், இட் இஸ் கோயிங் டு ஸ்பிளிட், இட் இஸ் கோயிங் டு டிவைட் இப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் ஒரு எனர்ஜியாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. அப்போது ஒரு காற்று ஒரு உறுப்புக்கு மற்ற உறுப்புக்கு போகலைன்னா வெட்டும் தன்மையை இழந்துவிடும். அப்போ வெட்டும் தன்மைனா உடைக்கும் தன்மையை, பிளக்கும் தன்மையை, பிரிக்கும் தன்மை அப்படின்றத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது குறைவாக இருந்துச்சுன்னா அந்த தன்மை இருக்காது, அதிகமாக இருந்துச்சுன்னா நிறையா நடக்கும். நிறையா வெட்டினாலும் என்ன ஆகும், தப்பாக போயிடும். ஸோ இங்கே நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நான் சொல்லக்கூடிய எலிமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு மரம் அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வுட் எலிமெண்ட் அப்படி நீங்கள் எடுக்கும்போது அது என்ன பண்ண போகுது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுட்டுன்னா ஒரு மரத்தை நினச்சிக்கோங்க. ஒரு கற்பனைக்கு இல்லை, உண்மையாக அதை நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒரு மரம் நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு செடி போட்டு அதை வளர்த்தி அதில் நமக்கு என்ன கிடைக்கும், இலைகள் கிடைக்கும், இல்லை பூக்கள் கிடைக்கும், இல்லை பழங்கள் கிடைக்கும். மீதி அதுவும் கிடைக்கலன்னா கடைசியாக என்ன சொன்னோம், அந்த விறகாவது கிடைக்கும் நமக்கு. இதுதான் இயல்புத்தனமான ஒரு விஷயம். இது அதுவும் மற்றும் இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல் ஒரு சூடு இல்லாத ஒரு அளவுக்கு குளுமையை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், காற்றும் நல்லா கிடைக்கும். இதுதான் அதோட ஒரு பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, அப்போது அந்த வுட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது உடலோட நம்ம என்ன பார்க்க போகணும்னு நான் சொன்னேன் அத்தனையுமே பொருத்தி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வுட் எலிமெண்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க,
ஒரு தத்துவத்தை பேசும்போது ஒரு உடம்பு வளரக்கூடிய தன்மைகள், அந்தந்த வயசுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள், அந்தந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள். அப்போ அந்த உணவை எடுத்து, அதாவது எப்படி ஒரு மரம் வந்து பூமியில் இருக்கக்கூடிய உரத்தை, நீரை, தன்மையை உறிந்தெடுத்து அந்த மரத்துக்கு தேவையான வளர்ச்சி கொடுக்குதோ, அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், தாய் தகப்பன் கொடுத்த சக்தியாக இருக்கட்டும், இரண்டையும் பயன்படுத்தி இந்த உடலோட கட்டமைப்பை வளர்த்துவதற்கும் ஆரோக்கியமாக வைக்கும். நான் காற்றுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பேன், மறந்துடாதீங்க. அதை ஏன்னா காற்றை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போவதற்கு மரங்கள் உதவியாக இருக்கும். காற்றடிக்கும் போது பார்த்துருப்பீங்க, மரம் ஆடுறது. அப்போ அது காற்று வந்து என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு, அதாவது ஒரு ஒப்பீடாக பார்க்கும்போது இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். 5 எலிமெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டாகவே பார்க்காம, இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழல் நடக்கக்கூடியதையும் உடலோடையும் பொருத்தியும் நோயோடையும் பொருத்தியும் இது எல்லா வகையிலையும் நீங்கள் பார்க்கணும். ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தத்துவமுங்க பொதுவாக. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த 5 பரிமாற்றங்கள் என்னென்னா, 5 ஃபேஸஸ் ஆஃப் த ஹெர்த் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பரிமாற்றங்கள் என்னென்னா, அது என்னென்ன நடக்குது, அதே மாதிரி இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ஃபேக்டர், உடலில் கூடிய உறுப்புகளின் தன்மைகள், எந்த கிளைமேட்டில் வந்து எந்த உறுப்போட சக்திகள் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதும் இங்கே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது அந்த கால அமைப்பில் அவங்களுக்கு வந்து அந்த உடல் வந்து கட்டமைக்க தரலைன்னா என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் இங்கே முழுமையான தன்மைகள். அப்போது ஒரு காலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாளாக இருக்கட்டும், இது பிரித்து பார்க்க வேண்டியது தான் அக்குபஞ்சரோட ஒரு முழுமைத்தனம். அதாவது மேலோட்டமாக பார்க்காம, அப்போது ஒருத்தர் வராங்கன்னா, ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம வந்து அனாட்டமியாகவும் ஃபிசியாலஜியாகவும் பேத்தாலஜிக்கலாகவும் பேத்தோஜின்ஸாகவும் சிம்டம்ஸோட பேஸ் பண்ணி, ப்ளஸ் நம்ம ஏற்கனவே கற்றுக் கொடுத்த இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டு வைத்தியம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மருத்துவத்தும் இந்த மருத்துவத்துறையும் மீண்டும் நன்றாக வளரும். இதை தான் நம்ம வந்து பலமுறை சொல்கிறோம். ஒரு முழுமையான வகுப்பு வேணுமென்றதுக்கு காரணியாக இருக்கிறது. ஸோ அப்போது அந்த மரம் என்ன பண்ணுன்னா, வளர்ந்தால் பூக்கள்னால் பாருங்கள், நல்ல மனம். அப்போ நல்ல ஒரு மைண்டு, நல்ல ஒரு, நம்ம எப்படி வளரும், என்ன சூழலில் வளருமோ அதை பொறுத்து தான் என் மனமும் இருக்க போகுது, அந்த மனநிலையும் இருக்கும். அப்போ அந்த சூழல் பொறுத்து, என்னோட நான் வளரக்கூடிய இடத்தை பொறுத்து, நான் வளரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் என் மனம் அமையும் என்ற தேவைகளும் என்னோட பூர்த்திகளும் என்னோட மனநிலையும் என்னோட வாழ்விலும் அதை பொறுத்து தான் இருக்க போகிறது. அப்போ நல்ல மனம், அதை தான் பூக்கள் என்றாலே நல்ல மனமை கொடுக்கக்கூடியது, நறுமணம். அப்போது அந்த பாருங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான ரத்தத்தை உடலிலிருந்து உணவாக சாப்பிட்டு அந்த உணவின் தன்மைகளை, ஆரோக்கியத்தின் தன்மையை கொடுக்க வேண்டியது லிவரோட வேலை அப்படின்றதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு நல்ல மனம்னா ஒரு சைக்காலஜிக்கல் பார்ட்டும் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே பேலன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்போது ஒரு பழம் கொடுக்கணும், அது எல்லாம் ஒரு பூக்கள் கொடுத்தால் நல்ல மனம். பழம் என்றது ஃப்ரூட்டுனா என்னென்னா, ஒரு முழுமைத்தனம், ஒரு முதிர்ச்சித்தனம், ஒரு சுவைத்தனம், ஒரு அதாவது ஒரு ரீப்ரடக்டிவ் சிஸ்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளோட சங்கதிகளாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, நம்மளோட சங்கதிகளாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டை நீங்கள் தான் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃபைன். இது வந்து மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க. ஒரு டீ என்ன பண்ணணும் அப்படின்னா, டீ என்ன பண்ணும், இதே மாதிரி பூமி என்ன பண்ணும், இந்த தத்துவத்தை, தண்ணி என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்ப்பதற்கு என்னோட 2வது பகுதி வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த முதல் பகுதியை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2வது பகுதி புரியும். ஏன்னா இதில் தண்ணி பற்றியும் பூமி பற்றியும் அண்ட் தீ பற்றியும் சொல்லப்படும் ஒரு முழுமைத்தனத்தை இருக்கும். பேசிக்கலாக நான் சொல்லியிருக்கிறேங்க. இது முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 ஆண்டு டிப்ளமோ படிங்க, ஒரு 5 ஆண்டுகள் முழுமைத்தனமான அக்குபஞ்சரை படிங்கள். படிப்பதற்கு வெறும் நோட்டு வச்சு படிக்கிறது, நோட்ஸ் அல்ல, இல்லை ஒரு மக்கடிச்சு படிக்கிறதில்ல,
புரிந்து மருத்துவம் செய்வதே சிறப்பான மருத்துவமாக இருக்கும். நன்றி. வணக்கம்.